அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பள்ளி கல்வித்துறை சார்பாக +1 அண்ட் +2க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா 2024-25 அகாடமிக் இயருக்கான 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஒரிஜினல் மார்க் ஷீட்டை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அசல் மதிப்பெண் சான்றிதழ் சார்ந்த செய்தி குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மார்ச் 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு முடிவு உட்பட எல்லாருக்குமே மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல் 7/8/2025 அன்று முதல் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பெற்றுக்கொள்ளலாம். தனித்தேர்வுகள் வந்து அவர்கள் எழுதிய தேர்வு மையத்திலேருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணது வந்து நம்ம இப்போ பேராமெடிக்கல் அட்மிஷனுக்கோ இல்லை வந்துட்டு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கோ மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது இதுக்கு வந்துட்டு மிகவும் முக்கியமான ஒன்று. 4ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த HM மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி குரூப்பில் வந்து என்னென்ன தேதியில் எங்கெங்கே வந்துட்டு அதை வாங்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மார்ச் ஏப்ரல் 2024-25 மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வுகளுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் விநியோகம் சார்பு அப்படின்ட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, உதவி இயக்குநர்கள் மதிப்பெண் சான்றிதழ்களை உரையிடும் பணியினை முடித்து அதனை மாவட்ட கல்வி அலுவலரிடம் ஒப்படைக்கும் நாள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கும் நாள், பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு விநியோகிக்கும் நாள், தேதி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பிடிஎஃப்பில் பார்த்த மாதிரி தான். பட் 6ஆம் தேதி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சரிங்களா? ஸோ 7ஆம் தேதி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். வெறும் நம்ம போயிட்டு கேட்டால் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போதைக்கு நீங்கள் வந்து டிசி ஜெராக்ஸ் இருந்ததுன்னா கூட எடுத்துகிட்டு போங்க சேஃப்டிக்கு. ஸோ அதை ஒரு ப்ரூஃப் பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் ஐடி கார்டு, அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா மார்க் ஷீட் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, டெம்பரரி மார்க் ஷீட்டு. ஸோ அதை வந்து HM சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை காட்டினீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு அவங்க இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் அந்த மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இப்போ சேர்ந்துருக்கக்கூடிய கல்லூரியிலே வந்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். தேங்க்ஸ்.